ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக இப்போ ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அதை தோணுது யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த இன்னும் 31 மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஸாகவே டிஆர்எஃப் மூலமாக கிடைத்திருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எஃப் மூலமாக கால் பண்ணி கேட்குறாங்க, எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வந்து வரும், அதே மாதிரியெல்லாம் நிறைய தகவலாக வந்து வெளியிட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து வெளியாயிருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ரிசல்ட்டில் ஒரு சில மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் வந்து ஒரு சில மாதிரி வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிலையில் தான் ஒரு சில பேரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில ஃபார்மேட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டு இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரேஷனோட விலையில் நிறைய பேருக்கு இந்த ரிசல்ட்டு எதனால் இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. அடுத்து 2-3 நாட்கள் கழித்து 1 வீக் கழித்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிலையில் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடித்திருக்காங்களா இல்லையா, என்ன ப்ராசஸிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு சந்தேகங்களும் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர்லாம் இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு இது மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வருமா, இது மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு பதிலாக வந்து இருக்க போகுது. சில ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இதுக்கு மேலே மாவட்ட வாரியாக எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு 1 வீக்கு ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே மாவட்ட வாரியாக தொடர்ந்து நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்க வந்து அப்டேட் வந்து வெளியிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே நிறைய சந்தேகங்கள் இதில் வந்து எதனால் அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் ரிசல்ட் அப்டேட் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஒரு மாவட்டத்தில் 50 வேக்கன்சி தான் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 100 பேர் 150 பேருக்கு மேலே செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அடுத்த ப்ராசஸிங் வந்து ஃபிசிக்கல் டெஸ்டிங் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு சில டெஸ்டிங்கெல்லாம் வந்து இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா இல்லை, இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து வேலையே வந்து வழங்குவாங்க. நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்றத யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து செலக்ட் வந்து ஆயிருக்கீங்க, இது உங்களுக்கான தகுதிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத தான் அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் முடித்தால் மட்டுமே தான் அடுத்தது உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் என்றைக்கு யாருக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும், எதன் அடிப்படையில் அனைவருமே இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை தான். இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு 6-7 மாத காலங்களாக வெயிட் பண்ணி ஒரு வழியாக இது வரைக்கும் ஒரு 8 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? லாஸ்ட்டாக 2 நாட்கள் முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுக்கடுக்காக இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வெளியாக போகுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபீஷியலாகவே ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவலும் இருந்தாலும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு யாருக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, இதுதான் அனைவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா? ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது மதுரை மாவட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம், கரூர் மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கும் இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு கட்டாயம் இன்றைக்கி வெளியாக போகுது. நீங்கள் வந்து ரிசல்ட்டு
ஸோ வந்திருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சேனல்களே வந்து ஸோ லிங்க் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அந்த ரிசல்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாவே இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்துரும். அதில் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் இல்லை அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த உங்களுக்கு வந்து 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் வந்து வரும். ஸோ எஸ்எம்எஸ் மூலமாகவும், மெயில் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு சில தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடுப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதில நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்றத ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வரணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு முடித்தால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனலி செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு ஒரு டெம்பரவரியான செலக்ஷன் லிஸ்ட்டு தான். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதேமாரி ஃபிசிக்கல் டெஸ்டிங் ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் முடித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அடுத்தது ஒரு சில லிஸ்ட்டுகள் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாவே நீங்கள் வந்து டேர் ஆப்ஸ் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் அது செலக்ட் ஆயிருக்குங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் செலக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு நடக்கும். நம்ம எதிர்பார்த்த மாரி செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நடக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸிங்கெல்லாம் முடித்தால் மட்டுமே தான் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த வேலையில் வந்து செலக்ட் வந்து ஸோ ஆகுங்க. ஸோ இதனால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இது மாதிரி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நடக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் டிலே ஆகுது இல்லையா? இந்த ரிசல்ட்டை வெளியிட கொஞ்சம் டிலே ஆகுது. எதனால் டிலே ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருக்குமே தெரியும் ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து நடக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அனைவருமே செலக்ஷன் ப்ராசஸிங் தான் ஈடுபட்டு வந்து இருக்காங்க. ப்ராசஸிங் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 90, 95% தான் பார்த்தீங்கன்னா முடித்து வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் அதிலேருந்து இப்போ வந்து ப்ராசஸிங் வந்து பண்ணி நம்மளுக்கு இப்போ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி 2025க்கான ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3400 வேகன்சிக்கு மேலே அப்டேட் வெளியாகிட்டு வருது. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வருடம் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து இதுக்கும் ரெக்ரூட்மெண்ட் வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்க போகுது. ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கும் ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாகும். ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் நிறைய சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இருக்கு இல்லையா? இந்த ரிசல்ட்டில் ஒரு சில பேரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதனால் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டம் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் இது மாதிரி வெப்சைட் வந்து இது மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அவங்க வந்து ஏற்கனவே டாக்குமெண்ட்டெல்லாம் ஒரு சில ஜெராக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்றத சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இந்த நிலையில தான் கொஞ்சம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சு நம்மள வந்து இது பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் எதிர்பார்த்த மாரி அவங்க வந்து செலக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அனைத்துமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிடுங்க. ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.